Hallelujah, praise the Lord. God is good. Today is 6th December 2024 Friday. இன்னைக்கு ஃபேமிலி கேரல் சர்வீஸ் சர்ச்சில் இருக்குது. 8 o'clock வாங்க. We'll have a wonderful fellowship in Jesus' name. How are you? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கான வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா 1 Corinthians chapter 9 verse 24, வசனம் 24. Do you not know that in a race all the runners run, but only one receive the prize? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். So run that you may obtain. Hallelujah. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஓடுறாங்க. இன்னும் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் வாழ்கிறாங்க. எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு இறப்பார்கள். Everybody one day going to die. Yes or not? That's a life. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, ஓட்டப்பந்தயத்தில் எல்லாம் ஓடினாலும் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட்டாக வர முடியும், அந்த வின்னர், யூ கெட் த ப்ரைஸ். அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் ஓடுகிற ஒவ்வொருவரும் ஓட்டப்பந்தயமான இந்த வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெறும்படி, டு ரிசீவ் த இட்டர்னல் லைஃப், டு பிகம் அ வின்னர், உன் வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்திலே கர்த்தருக்கு மகிமையாய் ஓடி ஜெயிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆத்துமா நஷ்டம் அடையாதபடி கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் வாழ்றாங்க. எல்லாரும் வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்றது இல்லை. நிச்சயமா நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயம், அப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கின்றவங்க என்ன செய்வாங்க? சும்மா ஜெயிச்சிட முடியுமா? அதற்கான ஆயத்தங்கள், அதற்கான பயிற்சிகள், அதற்கான முயற்சிகள், அதற்கான தியாகங்கள். A runner, if you want to win the race, you have to sacrifice a lot of things, practice, training, so many things you have to do. ஆமாம் தானுங்க. அதே போல தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த உலக வாழ்க்கையிலே நீ ஜெயிக்க, ஆண்டவரோடு இருக்க வேண்டுமானால், ஆண்டவரோடு செல்ல வேண்டுமானால், இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கை உன் வாழ்க்கையிலே நீ கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோசிச்சு பாருங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டப்பந்தயத்திலே நாங்கள் யாரும் தோல்வி அடையாதபடி எல்லாரும் வெற்றி பெற உதவி செய்யுங்க. உடைய பலத்தை ஒருவருக்கும் கொடுங்க. உன் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை என்கிற ஓட்ட பந்தயத்தில் நீ வெற்றி பெறுவாயா? Take care and God bless.